இப்போ இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கு என் மகனுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் பின்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரம். எதை கண்டும் நீங்கள் பயப்படாதீங்க, எதை கண்டும் அஞ்சாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிப்பு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மனசில் வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவலைப்படாமல் இப்போ எவ்வளோ நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சு, எந்த ஒரு இதுக்கும் படாதீங்க. நீங்கள் இப்போ கஷ்டப்படுறது பின்னாடி நல்லா இருப்பேன். பின்னாடி நல்லா இருக்கிறதுக்கு இப்போ போகிற அஸ்திவாரம். எவ்வளோ கவலை இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா அம்மா பிள்ளைக்கும் சொல்கிறேன், என் மகனுக்கும் சொல்கிறேன், என் மகனும் இருக்கிற மாதிரி எல்லா பசங்களுக்குமே இது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பின்னாடி நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதுக்கு பின்னாடி நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கப்போ நீங்கள் எந்த ஒரு வேதனையும் மனசில் போட்டு நீங்கள் பூட்டிக்காதீங்க. நீங்கள் எந்த கவலை இருந்தாலும் ஒன்று உக்காஞ்சி அழுதுருங்க. அந்த கவலையை அப்படியே விட்டுருங்க. மனசில் போட்டு போட்டு நமக்கு ஒரு எந்த ஆதரவும் இல்லாமல் கவலைப்படாதீங்க. அப்பா தயவு இல்லை, அது இல்லை, இதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அம்மா இருக்கான், லாஸ்ட் வரைக்கும் நம்ம அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு இருங்க. உங்களை வந்து மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ட்டு நீங்கள் செய்கிற வேலைக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு. மனசில் எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் அம்மாவை நல்லா பாசமாக பார்த்துக்குங்க. பெற்றவங்கள பாசமாக எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் பெற்றவங்களை வந்து அங்கே விடுறது இங்கே விட்ற வேலை வச்சுக்காதீங்க. அவங்க பெற்றவங்கள நல்லபடியாக பார்த்துக்குங்க. அதுமாரி முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் 4 பேருக்கு நல்லது செஞ்சால் அந்த புண்ணியத்தில் வந்து வர மனைவி நல்லபடியாக வச்சுக்குங்க. அந்த தத்து எடுத்துக்கவும் சொல்கிறாங்கல்ல, அது என்ன அர்த்தம்னா, நம்ம வரப்போகிற மனைவியை தான் தத்து எடுத்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக நம்மளை இது பண்ணும். இதை வந்து மனசில் வச்சுக்குங்க, கவலைப்படாதீங்க. என்னை மாதிரி இருக்கிற என் மகனுக்கு மட்டும் இல்லை, என் மகனை மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த ஒரு தத்துவம் சொல்கிறேன். பெத்த தாயை கலங்க விடாமல் நல்லபடியாக எவ்வளோ ஒரு சோதனை வந்தாலும் அனாதை ஆசிரமம் முதியோர் இல்லத்துலாம் விடாங்க. உங்கள் பிள்ளைங்களும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க. வர பொண்டாட்டியே கண் கலங்காமல் நல்லபடியாக பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு நல்லபடியாக நல்லா உயர்த்தும். கவலையெல்லாம் மனசில் வச்சுக்காத செல்லுங்களா. கவலையை மனசில் வச்சுக்காமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு அழுது அந்த இதெல்லாம் போக்கிடுங்க. இப்போ கஷ்டப்படுறோன்னு கவலைப்படாதீங்க. வருங்காலத்தில் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? தைரியமாக இருங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உனக்கு எல்லாமே அந்த ஆண்டவன் அந்த கடவுள் தான் இருக்கான் உனக்கு துணைக்கு. அம்மா இருக்கா, அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு கடவுள் இருப்பாங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.